மார்னிங் கைஸ், காலையில் இப்போ எத்தனை மணி ஆகுது? 6:30 ஆகுது. சரியான தூக்கம் ஆகுது. நேற்றுலாம் வந்து ஒரு 5:30 வரைக்கும் எழுந்துக்கிட்டேன். இன்னைக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குன்றத விட சோம்பேறித்தனமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம ஹேரை ப்ரஷ் பண்ணிக்கலாம். ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வரலாம். ஹிமாலயா ஹைட்ரேட்டிங் அலோவேரா ஃபேஸ் வாஷ். என்னோடய ஸ்கின் வந்து எப்படிப்பட்ட ஸ்கின் எனக்கே தெரியாது. ஒரு மாதிரி சென்சிட்டிவாக இருக்கும். சம்டைம்ஸ் வந்து ஆயிலியாக இருக்கும். சம்டைம்ஸ் வந்து எப்படி சொல்கிறது, ரொம்ப ட்ரையாக இருக்கும். அதனால் எனக்கு எது செட் ஆகுது அதை மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். கிட்டத்தட்ட நான் ஒரு டெஸ்டிங் அது மாதிரி அடிக்கடிக்கு ஏதாவது ஒன்று டெஸ்ட் பண்ணிவிட்டேன் என் மூஞ்சிலே நானே. இதுக்கு முன்னாடி வந்து அலோவேரா ஃபேஸ் வாஷ் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இந்த வாட்டி வந்து இது ஒரு விதமான நான் ஃபோமிங்காக இருக்குது. பட் நல்லா இருக்குது. கிட்டத்தட்ட இப்போதைக்கு ஸ்கின்னில் இருக்க பிம்பிள்ஸ் எல்லாம் மறைஞ்சிருக்கு. முன்னாடி இருந்ததோட இப்போ பரவாயில்ல. இந்த இடத்துல தழும்பு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். தெரியுதுங்களா? நிறையா இருந்தது, இதாக போயிருக்கணும். ஓகே, ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்து காமிக்கிறேன் ஸ்கின் எப்படி இருக்குன்றது. ஃபேஸ் வாஷ் போட்டால் தான் ரொம்ப க்ளோ நல்லா ஸ்கின் சாஃப்டாக இருக்கும். எப்படி பார்க்கணும் நினைக்கிறேன். பாருங்கள், நம்ம போயிட்டு குளிச்சுட்டு வரலாம். ஹாய், திரும்பி வந்தாச்சு. இன்றைக்கி ஹேர் வாஷ் டேன்றதுனால ஹேர் வாஷ் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறமா ஹேரை நல்லா ட்ரை பண்ணிவிட்டு, ஹேரை நல்லா இல்லை செமி ட்ரை பண்ணிவிட்டு நம்ம வந்து சீரம் போடலாம். போட்டுட்டு வேறு என்ன இருக்கோ பார்க்கலாம். இதுக்கு மேலே போய் சாப்பிட்ணும். கொஞ்சம் நேரம் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கணும். ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் சாப்பிட்ணும். அப்படிலாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை, சும்மா சொல்கிறேன். சாப்பிட்டு வேறு ஏதாவது வீட்டில் வேலை இருந்தால் பார்த்துட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் மத்தியானம் ஏதாவது பண்ணு, நான் அதை எடுத்து காமிக்கிறேன். ஓகே, பட் வரமாட்டேன், இருங்க நான் ஹேர் ட்ரை பண்ணிட்டு வரேன். இதில் பார்த்தா தெரியும் நினைக்கிறேன் என்னோட டென்சிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்னா எனக்கு வந்து அதிகமாக இந்த மெயினாக சைனஸ் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு இது நல்லா புரியும்னு நினைக்கிறேன். அதிகமான டஸ்ட் அலர்ஜி. இப்போ காலைல எழுந்துக்கிறதுக்கும் இப்போக்கும் என் மூஞ்சிக்கு நிறைய வித்தியாசம் இருக்கும். ஏன்னா வந்து காலைல எழுந்துக்கும் போது எப்பவுமே சைனஸ் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு வந்து மூஞ்சி நல்லா உப்பி இருக்கும் கண்ணம். ஆனால் எனக்கு இப்போதைக்கு அப்படி இல்லை. ஏன்னா வந்து குளிச்சுட்டு வந்து கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா மூஞ்சி கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆச்சுன்னா அவங்களோட நார்மல் ஷேப் வந்துடும். என் மூஞ்சி வந்து நார்மலாகவே கொஞ்சம் பலூன் மாதிரி இருக்கும். ஐ மீன் கொஞ்சம் குண்டாக இருக்கும். ஏன்னா நான் குண்டாக இருக்கேன். ஓகே, சில பேராச்சும் அப்படின்னு சொல்லி பழகிப்பாங்க. பட் அது யூனோ வந்து வேறு என்ன இருக்குது. இப்போ நான் போய் ட்ரை பண்ணிப்பேன். உங்கள்கிட்ட பேசுகிறேன். ஓகே, டைம் இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டேன், உங்கள்கிட்ட பேசுறதுக்கு தான் வந்திருக்கேன். இப்போ ஹேரை ட்ரை பண்ணிக்கலாம் நான் வந்து மோஸ்ட்லி என்னோடய ஹேருக்கு வந்து டவலோ இல்லை வந்து வேறு ஏதாவது வந்து கிளாத்தெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். மோஸ்ட்லி இந்த மாதிரி காட்டன் கிளாத், என்னோடய பழைய ஷால்ஸ், காட்டன் ஷால்ஸ் இருந்தால் அதை தான் யூஸ் பண்ணுவேன் நான் மோஸ்ட்லி. பழைய ஷால் இல்லை, இது நான் புதுசாக இருக்கும்போது ஹேர் ட்ரை தான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஏன்னா வந்து எனக்கு ஷால் அந்தளவுக்கு போடலைன்னா கூட அது நிறைய கலெக்ட் பண்ணி வச்சுப்பேன் நான். இந்த காட்டன் ஷால்ஸ் அது யூஸ் பண்ண மாட்டேன். எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். ஹேர் ட்ரை நிறைய பேர் வந்து சன்னில் கூட போய் பண்ணுவாங்க. என் ஃப்ரெண்ட்ஸில் பாதி பேர் சன்னில் தான் போய் பண்ணுறாங்க. நான் கொஞ்ச நேரம் போய் சன்னில் நின்னா எனக்கு ரொம்ப எரியுது. என்னால் முடியலை இந்த வெயிலுக்கு. அதுக்கும் ஏற்கனவே அவிஞ்சு போய் கிடக்கு. என்ன பண்ணலாம் சொல்லுங்க. ஏசி இருந்தா சும்மா ஜம்முன்னு இருக்கும். என்னால் ஹேர் ட்ரை சன்லலாம் பண்ண முடியாது. நிறைய பேர் சன் பாத்தெல்லாம் எடுக்கிறீங்க. எப்படி நீங்களாம் மனுஷங்களா? எனக்கு தெரியலடா சத்தியமா. நான் வெயில் தான். ஆமா ஆமா, சுரீல் வெயில் அடிக்குது. ஒரே கச 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 கசன்னு. என்னதான் எண்ணெய் வச்சுட்டு போய் நின்னா கூட அதுக்குண்டு இப்படியா? நான்லாம் எண்ணெய் வச்சுட்டு வீட்டில் இருந்தாலும் எனக்கு எரியுது உடம்புல. அவங்களுக்கு எப்படி எரியாமல் இருக்கு? ஐ டோன்ட் நோ. புரியுது. ஒரே எரிச்சலாக இருக்குது பாசி. அந்த இதில் வடிவேல் சொல்கிற மாதிரி தான் இருக்கேன். எரிதிரி மாலா பேட 12 நம்பரில் வை. அந்த டைலாக் மறந்துட்டேன். நான் மோஸ்ட்லி என் ஹேரை ட்ரை பண்ணுறதை விட நான் இந்த மாதிரி இழுத்து தான் விடுவேன். நான் இழுத்து விட்டா லாங்காக போயிருக்கான்ட்டு எங்கள் பாட்டி சொன்னாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. பட் இப்படி இழுத்து விட்டால் நம்மளோட எப்படி சொல்கிறது, அந்த சிக்கும் சீக்கிரமாக உடஞ்சிடும். கிட்டத்தட்ட ஹேர் ட்ரை ஆன மாதிரி தான். ரொம்ப ஹாஷாலாம் இருக்கக்கூடாது. நான் சும்மா அப்படி இழுத்து விட்டுட்டு இருக்காது. நீங்கள் இதை பார்த்துட்டு நல்லா ஹாஷாக இழுத்து விடுறதுலாம் ஓகே. அந்த பொண்ணு இழுத்துது நானும் இழுக்கிறேன் அப்படின்லாம் இழுக்கக்கூடாது. அதெல்லாம் சின்ன பசங்க விளையாட்டு கைஸ். நம்மளாம் வந்து பெரிய பசங்களாயிட்டோம். ஸோ மிச்சம் பழகணும் அப்படின்னு எங்கள் அப்பா எனக்கு சொல்லி நிறுத்தாரு. பட் நான் மிச்சராக இருக்கலாம் இல்லையான்ட்டு எனக்கே தெரியாது. ஊருக்கு இல்லை, எனக்கே தெரியாதுமா. அது ஏன் தெரியல கைஸ். நிறைய வாட்டி வந்து ஞான உதயம் மாதிரி அடிக்கடிக்கு எனக்கு மெச்சூரிட்டி வருது. அடிக்கடிக்கு வரும்போது மீனாக அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணும்போது எனக்கு மெச்சூரிட்டி வந்து என்னவோ ஐன்ஸ்டீன் லெவலுக்கு வருது. ஆனால் எனக்குன்னு வரும்போது எனக்கு எல்கேஜி பசங்களோட மோசமாக இருக்கேன் எனக்கு மெச்சூரிட்டி லெவல். அது எனக்கே தெரியும். நல்லா ஊர் சொல்லி தான் தெரியணும்னு இல்லை, எனக்கே தெரியுது. நல்லா
ஊர்வலத்தில் 1000 பேர் 1000 பேசுவாங்க. நம்ம அதெல்லாம் கண்டுக்கிட்டு இருக்க முடியுமா? நம்ம வேலை உண்டு, நம்ம உண்டு பார்த்துட்டு இருந்துட்டு போய்க்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லணும்னு ஆசை தான். பட் நம்ம வீட்டில் இருக்கவங்க அப்படி நம்மள ஒத்துழைப்பாங்களா? நோ. அவன் இதை சொல்லிட்டாண்டி, அவன் அதை சொல்லிட்டாண்டி, நீ ஏன் இப்படி பண்ணிட்ட அப்படின்ட்டு வந்து நிற்பீங்க. மெயினாக நம்மளோட பேரண்ட்ஸ். பக்கத்துல எனக்கு மானமே போச்சு, எனக்கு மரியாதையே போச்சு. என்ன பொண்ணு இப்படி வளர்த்து வச்சிருக்கீங்க? உன் பொண்ணு நீ எப்படி வளர்த்தேன்னு உனக்கு தெரியாதா? அவங்க சொல்லிதான் உனக்கு தெரியணுமா? நீ சொல்லு. கொஞ்சம் கொஞ்சம் ஆறி இருக்குதான்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, நம்மளுக்கும் நல்ல ஷைனிங்காக சாஃப்டாக தான்ப்பா இருக்கு ஹேர். ஹேரை வந்து எப்போவுமே வந்து பேட் பண்ணுறதோ இல்லைனா ரொம்ப தேய்க்கிறதோ வேணாம். நான் ஃபஸ்ட்லேயே நல்லா தேய்ச்சிப்பேன் நினைக்கிறீங்கன்னு உங்களையே நான் நினைக்கிறேன். அது தப்பான விஷயம் தான். நானே அது முஸ்தமாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மோஸ்ட்லி இப்படி எடுத்து விடுங்க, அதுவே ஆறி போயிடும் கொஞ்சம் நேரத்தில். ஓகே, ரொம்ப போட்டு தைக்கிறதோ இல்லைனா கொள்றதோ வேணாம். கிட்டத்தட்ட ஓரளவுக்கு ஆறி இருக்குது. நான் கொஞ்சம் ஃபுல்லாக ஆறணுன்னு அதாவது வந்து பாதியாக கொஞ்சம் ஆறினோடனே நான் வந்து சீரம் தரலான்னு இருக்கேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போதாங்க ஹேர் கட் பண்ணிட்டு வந்தேன். இப்போதான் கைஸ். ஐயோ கேர்ள்ஸ் இதுவே வருது. எனக்கு அது வரவே கூடாது. எனக்கு யாராவது வேறு ஏதாவது சொல்லுங்கள். நான் எப்படி கூப்பிட்றது, எப்படி யூடியூப்பில் பேசுறது, அதெல்லாம் எனக்கு அந்தளவுக்கு தெரியாது. இந்த கேர்ள்ஸ்லாம் இருக்கு. கேர்ள்ஸ் காலேஜில் பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ்ன்றது. அதே மாதிரி காய்ஸ்ன்றது வந்து முன்னாடி ஒரு யூடியூப் சேனல் வச்சுருந்தேன். அது எழுத்து மூடிட்டேன். பிகாஸ் யாரும் நம்மளை பார்க்கல, நம்மளும் யாரையும் பார்க்கல. ரியாலிட்டி அதுதான். நம்ம வந்து வீடியோ போட்டோம், ஆனால் யாரும் பார்த்த மாதிரி எனக்கு தெரியல. கொஞ்சம் பேர் பார்த்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 400 மெம்பர்ஸ் என்னவோ வந்து இங்கே சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லை, வியூவர்ஸ். அது வந்து சரி, நம்மளுக்கும் காலேஜ் இருக்குது, வேலை வெட்டி இருக்குது, நம்ம எதுக்கு இதெல்லாம் தேவையில்ல பண்ணி மூடிக்கிட்டு வீட்டில் கிடப்போம் அப்படின்ட்டு நம்ம பாட்டு அது பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ வேலை வெட்டி இல்லை, சும்மா தானே கிடக்கும். சரி, நம்மளும் வெயிட் வந்து ரொம்ப ஏற்றிடும். நிறைய பேர் வந்து என்னை பார்க்கும்போது எப்படி சொல்லுவாங்க, அவங்க ஹைட்டுக்கு நீ வெயிட் வந்து கரெக்டாக தான் இருக்குது, கொஞ்சம் பூசின மாதிரி இருக்குது, கொஞ்சம் ஒல்லியா அப்படின்னு நான் சொல்லுவேன். நம்ம நிஜமான வெயிட் இருக்கணும். நான் வந்து மற்றவங்க மாதிரி அதை யார் நீ சொல்கிறதுக்கு அப்படிலாம் கேட்குறாங்க. எனக்கே வந்து கொஞ்சம் தான் ஆரம்பிச்சிடும். ஆமாம், ரொம்ப வெயிட்டு போட்டோம், இதுக்கு மேலே குறைக்கலன்னா ரொம்ப நாசமாக போயிடும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த வெயிட் அதிகமாக தான் இருக்கேன். கொஞ்சம் ரொம்பவே அதிகமாக தான் இருக்கேன். அது கொஞ்சம் குறைக்கலாமா அப்படின்ற ஒரு ஐடியாவிலேருந்து நான் வந்து ஐ திங்க் 1 மந்த் முன்னாடி வெயிட் லாஸ் ஜர்னி ஆரம்பித்தேன். பட் நடுவில் கொஞ்சம் பர்சனல் இஷ்யூஸ்னால அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். சரி, வெயிட் லாஸ் தான் பண்ண போகிறோம், நம்ம சும்மா தானே இருக்கிற இப்போதைக்கு. கர்டன் பேங்க்ஸ் வேணும்ட்டு ஹேர் கட் பண்ணுங்க. இது கர்டன் பேங்க்ஸ் மாதிரியா இருக்குது. பட் என்னோ நல்லா தான் இருக்குது. தலை குளிச்சு பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது. ஹேர் பாத் பண்ணி பார்த்தா நல்லா தான் இருக்குது. இப்போ பாருங்கள், இப்படி இழுத்துட்டுனா வா பியூட்டிஃபுல் அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ நீ தலையை ஆற வச்சுட்டு வெளில போயிட்டீங்கன்னா இப்படி ஆகிடும். என்னடா இது, பட் இட்ஸ் கியூட் அப்படின்னு தான் சொல்லிக்கிறேன். எனக்கு இதான் கைஸ் புரிய மாட்டேங்குது. நம்ம போட்டால் மட்டும் நல்லா இருக்க மாட்டேங்குது, மற்றவங்க போடுறது பார்க்கும்போது மட்டும் நல்லா இருக்குது. நமக்கே பிடிக்க மாட்டேங்குது. ஒரு வேளை நம்ம மட்டும் தான் அசிங்கமாக இருக்கோமா? நம்ம அசிங்கமாக இருக்கோம்னு நம்மளே சொல்லிக்கூடாது, நம்ம அழகாக தான் இருக்கும். இப்படி தான் லூஸ் பண்ணாங்க. கவலைப்படாதீங்க. இது மாதிரி நீங்கள் நிறைய பார்க்க வேண்டியது இருக்கும். உங்கள் ஹார்ட்டை நீங்களே ஜடப்படுத்திக்க வேண்டியதான். இவன் என்ன லூசா? ஏமா வீட்டுக்குள்ளே விடுறா? சும்மா நல்லா வேற இருக்கு. அப்புறமா என்ன யார் என்ன சொல்ல போகிறா? நம்ம தானே பார்த்துப்போம். இப்போது என் ஃபோன் எப்படி நிற்கிது, நான் எப்படி வீடியோ எடுக்கிறேன்றத நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். ஏன்னா அவ்வளோ கேவலமாக எடுத்துக்கிட்டு இருக்கேன். பார்க்கும்போது தெரிஞ்சுக்கிறேன். அப்பர் கேமரா அவ்வளோ இதில் எடுத்துருக்கேன். அவ்வளோ குட்டியாக தெரியும். பட் என் ஹைட் வந்து 160 சென்டிமீட்டர்ஸாக என்ன அது 160 சென்டிமீட்டர்ஸ் ஆமாம். இப்போ ரீசெண்டாக செக் பண்ணேன். பட் இதில் பார்க்கறதுக்கு என்ன 140யோட கம்மியாக இருக்கிற மாதிரி தான் காமிது. பிகாஸ் நான் வந்து அப்பர் ஆங்கிளை வச்சு இப்படி ஸ்லாண்டிங்காக எடுத்துருக்கேன். இதில் என்ன பார்க்கும்போது ஏதோ ஒரு எமோஜி வருது. இது நல்லா இருக்கு. கிட்டத்தட்ட ஆறிடுச்சு கைஸ். அதே மாதிரி வந்து வெயிட் லாஸ் ஜர்னியில் வந்து ஹைட்ரேஷன் இஸ் ரியலி இம்பார்ட்டண்ட். ஏன்னா நான் வந்து பேசல் சீட்ஸ் போட்டிருப்பேன், ஃபேமிலியிலேருந்து வாங்கியிருப்பேன். ஃபார்மி பிளான்லேருந்து பேசல் சீட்ஸ் வாங்கியிருப்பேன். அதாவது வந்து சப்ஜா விதை வாங்கி போட்டு கொடுப்பேன். ஏன்னா இப்போது இருக்கிற நார்மல் சம்மர் சீசனுக்கு நம்ம வந்து சப்ஜா விதை போட்டு குடிக்கிறது ரொம்ப முக்கியம். இல்லைனா நீங்கள் வந்து சியா சீட்ஸ் இருந்தால் சியா சீட்ஸும் போட்டு குடிக்கலாம். என்கிட்ட வந்து ரெண்டுமே இருக்குது. பட் வந்து சியா சீட்ஸ் எனக்கு அந்தளவுக்கு வந்து இதுவும் இல்லை. ஏன்னா அது ஊற வைக்கிறது ரொம்ப நேரம் எடுக்கும், ப்ராக்ரஸ் அதிகமாக இருக்கும். இதாட்டெல்லாம் செம்ம தண்ணியில் போட்டு நம்ம வந்து வாக்கிங் போயிட்டு வரத்துக்குள்ளே எடுத்து குடிச்சிட்டு போகணும். அது அப்படி இல்லை, ஒரு நைட் ஃபுல்லாக சோப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எது உங்களுக்கு உங்களோட டே டு டே லைஃப்பில் வந்து எது அதிகமாக யூஸ் ஆகுது நீங்களே பார்த்து இது பண்ணிக்கோங்க. எனக்கு இப்படி இருக்கிறதுக்கும் பயமாக இருக்குது. ஆனால் என் பேங்க்ஸ் வந்து இப்படி விட்டால் அழகாக இருக்கே அப்படின்னு நான் பார்த்து இழுத்துட்ருக்கேன். இப்படி இழுத்து விட்டால் சொட்டை வந்துடுது. வாட் டு டூ? அண்ட் தென் இப்போ வந்து சீரம் நான் கரண்ட்டாக யூஸ் பண்ணுறது வந்து ஸ்ட்ரியா எக்ஸ் ஷைனிங் ஹேர் சீரம் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து நல்ல ரிசல்ட் தருதான்லாம் எனக்கு தெரியல. பிகாஸ் ஐ வாஸ் யூஸிங் திஸ் ஃபார் 6 months.
முடி வளர்ந்துருந்து இப்போ ரீசெண்டாக வந்து கிட்டத்தட்ட இவ்வளோ பெருசாக இருந்தது. இப்போ ரீசெண்டாக கட் பண்ணி மறுபடியும் இவ்வளோ அளவுக்கு கொண்டு வந்துட்டேன். ஏன்னா வந்து எனக்கு ஸ்ப்ளிட் ஹேர்ஸ் நிறையா வந்துடுச்சு. இப்போ வெயில் அதிகமாக சுற்றி சுற்றி அது நான் சரியாக வந்து ப்ரொடெக்டும் பண்ணலை என்னோடய ஹேரை. அதனால் எனக்கு அந்த மாதிரி ஆச்சு. இந்த ஹேர் சீரம் வந்து இட்ஸ் ரியலி பெஸ்ட் ஃபார் ஃப்ரிஸி ஹேர். அண்ட் வந்து நான் இந்த வாட்டி வந்து ஆல்ரெடி 2 வாங்கிட்டேன் நான். இது சூப்பராக இருக்குது, நல்லா தான் இருக்குது. ஸ்மெல் இஸ் பர்ஃபெக்ட். இது ஒன்றுமே இல்லை. 2 பம்ப்ஸ் சும்மா ஆயிலியாக வேணாம் தெரியக்கூடாதுன்னா நீங்கள் வந்து சும்மா அப்படி யூஸ் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். நல்லா இருக்குது, ஸ்மெல்லு சூப்பராக இருக்குது. ஹேர் சீரம் போட்டு ஹேர் நல்லா ட்ரை ஆகிருக்கா கொஞ்சமாவது அப்படின்னு பார்த்துட்டு ஹேர் ப்ரஷ் பண்ணிக்கோங்க. ஐ திங்க் நான் இந்த வுட்டன் ப்ரஷ்ஷை வந்து அமேசானில் வாங்கினேன். 400 or something, ஐ டோன்ட் நோ. நீங்கள் வந்து ஸ்கேல்ப் வந்து மசாஜ் பண்ணுறதுக்குன்னு தனியாக இதுவும் வாங்கணும்னு அவசியம் இல்லை. இந்த ப்ரஷ் இருந்தால் போதும். இப்போ கூட நான் ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் பண்ணேன் ஹேர் மசாஜ். பட் அது உங்களுக்கு காமிக்கல, நான் மறந்துட்டேன். ஒன்றும் இல்லை, இப்படி வச்சு சும்மா அப்படி 4 வாட்டி இப்படி பாயிண்ட் பண்ணி இது பண்ணிங்கன்னா போதும். சம்டைம்ஸ் வந்து நீங்கள் தலையை குனிஞ்சு கீழே போட்டு அதை நல்லா ப்ரஷ் பண்ணி விட்டுட்டு போட்டு நல்லா இது பண்ண போதும் இல்லை. பட் நான் இது அடிக்கடி பண்ணுவேன் மோஸ்ட்லி. இல்லைனா இந்த மாதிரி வந்து நல்லா போட்டு இழுத்து விட்டுருவேன். இழுத்து மீன்ஸ் நான் முடிய சொல்லலை, ஐயோ முடிய சொல்லலை, நான் வந்து இந்த மாதிரி சொல்கிறேன். பம்ப் பண்ணி விடுங்க, ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அது என்ன ஒன்றும் தெரியாது, பட் சுகமாக இருக்கும். நல்லா தான் சிட்டாக இருக்குது. பட் இது வந்து லாங் லாஸ்டிங்லாம் கிடையாது, சும்மா அப்படி நிற்கிது அது. இப்போ கொஞ்சம் நேரம் ஃபேன் போட்டோன்னா போதும். இப்போ ஏசினால அப்படியே குழுக்குழுன்னு இருக்குது நல்லா. ஃபேன் போட்டோன்னா ஃபெயின் தான் காலி, என் மண்டை காலி. முடி விக்கு மாதிரி பறந்து போய்விடும், அவ்வளோதான். ஓகே கைஸ், இப்போதைக்கு அவ்வளோதான். இன்றைக்கி நம்ம மறுபடியும் பார்க்கலாம். ஈவினிங் மறுபடியும் இன்னொரு வீடியோ எடுத்து போடுறேன். டாட்டா பை பாய். நம்மளோட ஹேர் கேர் ரொட்டீன் வந்து நைட் ரொட்டீனை வந்து நான் ஒரு வீடியோ எடுத்து போடுறேன். டாட்டா பை பாய், லவ் யூ ஆல். அண்ட் மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. டாட்டா பை பாய், லவ் யூ ஆல்.